திரு கல்யாணசுந்தரம், உங்களுடைய மதிப்பீடு இந்த பட்ஜெட்? ஆமாங்க, எதிர்கட்சிகளிடமிருந்தான் தொடங்க வேண்டும். ஏனென்றால் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. புதிதாக ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் ஆளுங்கட்சியிடமிருந்து தொடங்கியிருக்கலாம். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல அதிமுக திட்டங்களோட நீட்சி பத்திலாம் நீங்க சொல்லிருங்க. அப்புறம் திமுக திட்டங்களோட இது பத்திலாம் ராஜீவ்காந்தி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா நான் வீர விக்னேஸ்வரன். ஏற்கனவே போன 5 ஆண்டுகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக நிறைய திட்டங்களை பெயர் மாற்றுகிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என்கிற விமர்சனங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தோம். இது இப்பொழுது ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது, ஸ்டிக்கர் மேல் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் இவர்கள் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தோம், இவர்கள் தங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள், எனவே சகட்டு மேனிக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். இப்பொழுது அவர்களையும் அறியாமல் ஆட்சிக்கு வந்து விட்டார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் முதலிலே என்னுடைய முதல் சுற்றில் நான் அதைத்தான் முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள், 400 வாக்குறுதிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. ஒரு கட்சி 5 வருடம் ஆட்சி நடத்துகிறது, மக்களிடம் மேண்டேட் வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஒரு 20 விழுக்காடு வாக்குறுதிகளை அது நிறைவேற்றினால்தான் 100 விழுக்காடு நிறைவேற்றுவதற்கான தொடக்கம் இருக்கும். இன்றைக்கு அறிவித்திருக்கிற பட்ஜெட்டில் இவர்களுடைய வாக்குறுதிகளிலே 10 விழுக்காடு கூட, 5 விழுக்காடு கூட சரியாக சொல்ல போனால் அதை பற்றியே பேசவில்லை. வாக்குறுதிகளை பற்றியே இவர்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை. நீங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதிமுகவை இவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்களான்னு நீங்க தொடங்குனீங்க. தேர்தல் நீங்க சொன்னீங்க, அந்த திட்டங்களை நீட்டிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். சரி சரி சரி, நான் தான் சொன்னேன். என்னன்னா இது இங்கில்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அவர்கள் அப்படியே தான் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கை செய்வதற்கு நேரம் இருந்தா என்பது எனக்கு தெரியவில்லை. நாங்கள் சொன்ன அவங்க சொன்ன மாதிரி தெரியலையே. நாங்கள் 2000 ரூபாய் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை நாங்கள் வழங்கப்படும் என்று சொன்ன உடனே அவர்கள் 2500 என்றார்கள். நாங்கள் 3 சிலிண்டர், ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை சொன்னபோது அவர்கள் 6 சிலிண்டர் என்று சொன்னார்கள். பேருந்திலே இலவச பயணம் என்கிற பேசுகிற போது அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம் என்று சொன்னார்கள். பட்டதாரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பகத்திலே பதிவு செய்து அவர்கள் வேலை பெறாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் உதவித்தொகை தருவோம் என்று உடனே 4000 ரூபாய் கொடுப்போம் என்றார்கள். நான் கேட்பது என்னவென்றால், இவையெல்லாம் பிரதானமாக பேசப்பட்ட வாக்குறுதிகள். நீங்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி காலங்க அந்த ஊக்கத்தொகையாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உதவித்தொகை இருக்கிறது இல்லையா, முதலமைச்சர் பேசுகிற போது மேடையிலே 27,000 ரூபாயாக கொடுப்போம் என்றும் பேசினார். அவர்களுடைய வாக்குறுதியிலே 20,000 கொடுப்போம் என்றும் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் இது குறித்தெல்லாம் என்ன நிலையை இந்த அரசு எடுத்திருக்கிறது? மீன்பிடி தடைக்கால இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பண்ணிருக்காங்க? எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் 6,000 ரூபாய் இருந்தது, 7,000 ரூபாய் பண்ணிருக்காங்க. 20,000 ரூபாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாக்குறுதி. முதலமைச்சர் பேசியது 27,000 ரூபாய் பண்ணுவோங்கிறது. சரிங்களா? அப்ப இது குறித்தெல்லாம் இதெல்லாம் எதெல்லாம் பிரதானமான பிரச்சனைகளாக பேசப்பட்டதோ அது குறித்து எதுவுமே இவர்கள் வாய் திறக்கவில்லை. இந்த பட்ஜெட்ல எந்த அறிவிப்பும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இவர்களுடைய இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா, நீங்க கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறையினுடைய ஒதுக்கப்படுகிற நிதியை குறைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000. அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்களே, அது பார்த்தேன் நான். அந்த விளக்கத்தை அவர் சொல்லட்டும், அதிலும் பேசுவோம். 2000 அல்லது 2000, அதுதான் அமைச்சரே சொல்லிட்டார்ல வினோ. அதுக்கப்புறம் வீர விக்னேஸ்வரன் நம்ம விவாதம் கொஞ்சம் சூடா இருக்கணும்ல. ஒரு 2000 2500 இல்ல, அது ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான சொல்லிருக்காங்க. அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணாங்க, இப்போ நாங்க கரெக்ட்டா எஸ்டிமேட் பண்ணி சொல்லிருக்கோம். நான் சொல்றேங்க, உங்களுக்கே நான் சொல்றேன், இதே போன பட்ஜெட் வந்தபோது நான் உட்கார்ந்து இங்க பேசுகிற போது 45,000 கோடி ரூபாயை போன அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்து அறிக்கும் போது அன்றைக்கு இதே தாவேக்காவினர் என்ன பேசினார்கள் என்பதை எடுத்து பாருங்க. 10,000. ஆமா, இன்னைக்கு நான் இங்க தந்தி டிவி விவாதமே இருக்கிறது, நான் எடுத்து கொடுக்கிறேன். அமைச்சர் பேசணுன்னே அதை நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க நிதியை குறைத்திருக்கிறீர்கள். நிதியை குறைத்திருப்பதில் எனக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறைக்கும் நிதியை குறைச்சிருக்கிறீங்க. அது ஒரு 150-200 கோடி ரூபாய் பக்கம், அதுக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்கிறீங்க. அதுல பள்ளி கல்வித்துறையிலே பெரும்பாலான தொகை என்பது ஆசிரியர்களினுடைய சம்பளத்திற்காக போகிற தொகை. அப்படி என்றால் ஆசிரியர்களினுடைய தட்டுப்பாடு, ஆசிரியர்கள் நிறைய ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு போகிற சம்பளம் குறைக்கப்படும் என்பது தெரிகிறது. அந்த இடங்களை ஃபில் பண்றதுக்கான எந்த விதமான சிந்தனையும் இவர்களுக்கு இல்லை என்பதும் இந்த அறிவிப்பிலே புரிந்து விடுகிறது. இது இன்னொரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன், நண்பர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிற தயார். அதே மாதிரி திட்டங்களை அறிவிக்கிறீர்கள் இல்லையா, இந்த திட்டங்களிலே ஒரு குறைந்தபட்ச ஒரு விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறை ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா? நாம் எல்லாம் இந்த 2026 வாழ்றோம். இப்ப
அண்ணா திராவிட ஏ எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. எல்லாம் இவங்க கொண்டு வரட்டும், ட்ரைனிங் கொடுக்கட்டும். ஒவ்வொரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தபோது கம்ப்யூட்டர் கொண்டு வந்தோம் அரசு. அப்புறம் அது வளர்ச்சிகள் நிலைகளில் வரும்போது ஒவ்வொரு வளர்ச்சி நிலையில் அறிவித்தோம். அதில் நான் மாறுபடல. ஆனால் நான் கேட்பது சாதாரணமான ஒரு விஞ்ஞான ரீதியான அப்ரோச் ஒன்று இருக்கணும். எப்பவுமே ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்தார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் அது தொடர்ந்தது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பெண்கள் படிக்கணும், அவங்க அந்த கிராஜுவேட்டை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும். அப்பதான் அருமையா சொல்றீங்க. அப்ப இந்த திட்டம் வந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கணுங்கிறது நோக்கம் அல்ல. இதோட நோக்கம் என்னன்னா, பெண்கள் கல்வி வந்து அதுவும் குறிப்பா வந்து அந்த வயது வந்த பெண்கள் கல்விக்கு பள்ளிக்கூடம் போறது தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் என்கிற சமூக பிரச்சனை இருந்த போது இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொண்டு வருவது என்பதை யோசித்து அந்த 8வது வரைக்கும் படிச்சிடுற புள்ள 12வது படிச்சாங்கன்னு சொன்னா அவங்க திருமணத்துக்கு வரும்போது இந்த தொகையும் இந்த பவுன் நகையும் கொடுக்குறோம். அவங்களே டிகிரி முடிச்சாங்கன்னா இவ்வளவு நகையும் இவ்வளவு பணம் கொடுக்குறோம். இதற்காக ஒரு திட்டத்தை உருவாக்கி அது கைமேல் பலனும் கொடுத்தது, பெண் கல்வி அதிகரித்தது. இப்ப இதை பார்த்து தான் இவங்க தாய்மாமன் சீர் என்று போனார்கள். இப்போ 1 கிராம் மோதிரம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் இல்லைங்களா? உயர்கல்விக்கு ஒதுக்கிய தொகையை எடுத்ததை விட ஒரு 3 மடங்கு அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த திட்டம் எந்த வகையிலே சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த திட்டத்துக்கு இருக்க முடியும். அரசு மருத்துவமனைகளிலே வந்து பிரசவம் பார்த்துக் கொள்ளுகிறவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு விரும்பினால் இந்த திட்டம் பயனுள்ள திட்டம். ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்ப்பது சரியாக இருக்கிறது நடக்குது. எனவே அதை இப்ப டெவலப் பண்ண வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை. அப்படின்னா எந்த விதமான சயின்டிபிக் அப்ரோச்சும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்பது என் குற்றச்சாட்டு. இந்த 3 விஷயங்களை தான் நான் இப்ப முதல் சுற்றுல பிரதானமா வைக்கிறேன். 1 வாக்குறுதிகள், 2வது கல்வித்துறை உட்பட அடிப்படை இருக்கிற விஷயங்களுக்கு மாத்துனது, இவங்க பேசினதோட இவங்க மாறுபட்டது, 3வது இவங்களுடைய பட்ஜெட்ல ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இல்லைங்கிறது. இந்த 3 தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வீரா பதில் சொல்லிடுறீங்களா? அப்புறம் திமுக முடிச்சுட்டு வரட்டுமா? ராஜீவ் வணக்கம். வணக்கம். என்னுடைய நண்பர் கல்யாண சுந்தரம் பேசுவதை அப்படியே தான் ஆமோதித்தாக வேண்டும். நான் இல்லையா பின்ன திமுக கேள்வி 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே அணியில இருக்கீங்க. அதான் அது நீண்ட நாள் இந்த அணி போகும் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது சாதி வரியை விட, மத வரியை விட, மற்ற வரிகளை விட சினிமா வரியை வீழ்த்துவதற்கு திராவிடங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். மிக முக்கியமா நம்ம அவர் இல்லையா அவங்க அணியில இது தேர்தல் அணி இல்ல, அதற்கு மாறாக சினிமா வரியை வீழ்த்துவதற்கான அணி. பரவாயில்ல, இருப்பது இல்லாத அவர் விருப்பம். நான் திராவிடம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நண்பர் கல்யாண சுந்தரம் பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டார். அதாவது மீன்பிடி தடைக்காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிற தொகை அதை உயர்த்திருக்காங்கன்னு. அதுவும் தவறு. நான் கல்யாண சுந்தரம் அவர்களும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2023 ஆகஸ்ட் மாதம் அதான் 2023 ஆகஸ்ட் மாதம் ஒரு அறிவிப்பு வந்தது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா 24 இருந்து ஏப்ரல் 15 ஜூன் 2 மாதத்துக்கு இந்த 61 நாளுக்கு தடை காலத்துக்கு எங்கள் முதல்வர், எங்கள் தலைவர் அன்னைக்கே 5000 8,000 உயர்த்தியாச்சு. ஜீவோ வந்து இன்னைக்கு மீனவ குடி மக்கள் வாங்கியிருக்காங்க. அதைத்தான் எங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய அண்ணன் KP சங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அது அறிக்கையில் மிக தெளிவாகவே ஒவ்வொரு மீனவர் வீட்டுக்கும் மீனவர் தடை காலத்தில் 8,000 ரூபாய் போகிறது. ஆனால் விஜய் அரசாங்கம் 20,000 கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து 27,000 கொடுப்போம் என்று மேடையில் பேசிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னைக்கு 8,000 7,000 ஆக்கிட்டார். இவங்க எவ்வளவு கவனக்குறைவா இருக்காங்க முக்கியம். அவர் நோக்கம் அதுவா எனக்கு தெரியல. ஆனா இவர்கள் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு ஒரு இலக்கு இல்ல. மிக முக்கியம். ஏன் இலக்கு இல்லை நாங்க சொல்றோம்னா, உங்களுக்கு தெரியும், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீங்களே தலைப்பு செய்து போட்டீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் ஒருவர் தன் பங்காக 1,23,000 ரூபாய் டிடியை முதலமைச்சரிடம் ஒப்படைத்தார். எதுக்கு? தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 1,23,000 ரூபாய் கடன் வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதை நம்பி எனக்கு தெரிந்து ஒரு 7-8 பேர் முதல்வருடைய நிவாரண நிதிக்கு கடன் அடையுங்கள் என்று போய் அள்ளி டிடி கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கே 1,73,000 கோடி. அண்ணே நீங்க 10 லட்சம் கோடி வச்சுட்டு போனீங்கன்னா அது எப்படி ஒரு பட்ஜெட்ல அடைப்பாங்க? குறைஞ்ச வச்சு 2,000 கோடி அடைக்கலாம்ல.
ஏன் அதிகபட்சம் 1,73,000 கோடி வருது? ஆமாண்ணே, இல்ல இந்த வருஷம் 50,000 கோடி ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இல்ல, அதுதான் நிதித்துறை செயலாளர் மிக தெளிவா சொல்றாரு. 1,73,000 கோடி ரூபாய் நாங்க கடன் வாங்குறோம். ஆனா இந்த கடன் 50 ஆண்டுகளுக்கு அடைக்க முடியாத கடன். இன்னொன்னு, கடன் வாங்குவது ஒன்று தவறில்லை. ஏன்னா மிக முக்கியமா சொல்லணும், அதாவது பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், நிதிநிலையுடைய மேலாண்மை சட்டம், நிதி மேலாண்மை சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநில அரசு ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டுக்கு ஒன்றிய நிதியமைச்சரின் பங்களிப்போடு கடன் வாங்குவதற்கு விகிதாச்சாரம் இருக்குது. உள்நாட்டு உற்பத்தி, தனிநபர் வளர்ச்சி, இதெல்லாம் தமிழ்நாடு இது எதுவுமே தெரியாது. இந்த பட்ஜெட்ல முடிச்சறேன். இல்ல, அதை ஏத்துக்கிறேன். விகிதாச்சாரத்துக்கு திமுக வாங்கி இருக்கு. நாங்க தான் சொல்றோம், விகிதாச்சாரத்துக்குள்ள திமுக வாங்கி இருந்து நாங்க பேசிய போது வாயிலேயே எங்களை கடங்காரர்கள் ஆக்கிட்டீங்க பேசின விஜய் அவர்கள் இன்னைக்கு எந்த மூஞ்சியை பேச போறாரு? இல்ல, கரெக்ட். எப்படி பேச போறாரு? எங்களை குறை சொன்னீங்கல்ல, விகிதாச்சாரத்துக்குள்ள ஒரு கடனே வாங்காத பட்ஜெட் போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? வேணா ஆல்ரெடி நம்ம 10 lakh crore நிக்கிறோம். இல்ல, கடன் வாங்குவது ஒன்றும் தவறல்ல, மிக முக்கியம். உலகில் வளர்ந்த நாடு என்று போற்றப்படுகிற அமெரிக்கா தான் உலகில் முன்னணி கடன் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த கடன் எங்கே இன்வெஸ்ட் பண்ண செய்யப்படுது? சமூக மேம்பாட்டில், விளிம்பு நிலை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சியில், பெண்கள் வளர்ச்சியில், இங்க இருக்கக்கூடிய சோசியல் வெல்ஃபேரில். அது குறித்து பட்ஜெட் பேசிருக்குன்னா பட்ஜெட் பேசப்படல. ஏன்னா இந்த விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல உங்களுக்கு தெரியும், பரந்தூர் போயிட்டு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. அப்படி பார்த்து வச்சாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு வீடு வரணும், ஒரு கார் வரணும், நம்மளுக்கு 10,000 ரூபாய் வரணும், பல வரணும் சொன்னாரு. அது குறித்து 1வது அறிக்கை வந்திருக்கிறதா? அதுதான் கல்யாண் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்ம மிக முக்கியமா பார்க்கலாமே, நீங்க மாதம் 2,500 சொன்னீங்க, இன்னைக்கு ஏன் அது குறித்து பேசப்படல? மகளிர் உரிமை தொகை அதுக்கு அத பேர் இன்னைக்கு என்ன மாத்தினாங்க தெரியல, ஏன் அது குறித்து பேசப்படல? ஏஐக்கு பல்கலைக்கழகம் சொன்னீங்க, அது குறித்து பேசப்படல. 20 லட்சம் அரசு வேலைகளை உண்டு செய்வேன்னு சொன்னீங்க, அது குறித்து பேசப்படல. விவசாயிகள் கடனை முற்றுமுதலமாக ஒழித்துருவேன்னு சொன்னீங்க, அது குறித்து பேசப்படல. இங்க கல்வி கடன் 20 லட்சமாக உயர்த்தப்படீங்க, அது குறித்து பேசப்படல. அப்ப எது குறித்தும் ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் ஏதோ போற போக்குல அடிச்சு விட்டுட்டா இந்த மக்கள் நம்பி வாக்களிச்சிருவாங்கன்னு விஜய் மீது இருந்த சினிமா பின்பத்தை நம்பி, வெள்ளையா இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான், சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, சினிமாவில் நல்லா பேசுறாரு, அழகா இருக்காரு, இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இவர் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார்னு சொல்லி சினிமாவில் ஹீரோவா பார்த்த மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இந்த நம் மக்கள் நம்பி வாக்களிச்சாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளில் கல்யாண சொன்னதை போல் ஒரு 5 விழுக்காடு சொன்னாரு, அதுவே இல்ல. இவர்கள் 2-3 விழுக்காடு கூட நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா மிக முக்கியமா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றவுடன் நாங்கள் உறுதியாக சொன்னோம், தொழில் செய்ய உகந்த மாநிலத்தில் இங்க எவ்வளவு ஸ்டார்ட் அப் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பெருநிறுவனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு துறைமுகங்களை கொண்டு வந்திருக்கிறோம், உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி இருக்கிறோம், இங்கே இடைநிற்றலை குறைத்து பெண்கள் கல்வியை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் சொன்னோம். இது குறித்து எல்லாம் பேசப்படல. மீண்டும் தமிழ்நாட்டை தொழில் ரீதியாக விஜய் பின்னுக்கு தள்ளி இருக்கிறார். மீண்டும் சமூக மேம்பாட்டில் தமிழ்நாட்டை விஜய் பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். மிக முக்கியமாக 2,000 கோடி ரூபாய் சமஸ்கிருத சிக்ஷால நீங்க சேராட்டா, நீங்க புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல சேராட்டா 2,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு மோடி சொன்னாரு. அவர் வெளிப்படையா சொன்னாரு. இன்னைக்கு மறைமுகமா 4,000 கோடியை மரியாதைக்குரிய விஜய் பள்ளி கல்வித்துறையில் கை வைத்திருக்கிறார். நீங்க தொல்லியல் துறை கீழடி குறித்து மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது. தமிழ்நாடு வளர்ச்சியில ஒரு நிதி ஒதுக்கப்படல. தமிழர் விரோத போக்கோடு தான் எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லாமல் இந்த அரசு வந்திருக்கிறது. வேற வழி இல்லைங்க சாமி அப்படின்னு இனிமேல் யாசகம் தான் கேட்க போறாரு அவரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.